வெல்கம் டு ஜேசி ராயல் கிச்சன். இன்றைக்கி நம்ம கிச்சனில் முட்டை கிரேவி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். முட்டை கிரேவி செய்கிறதுக்கு ஒரு கடாயில் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துருக்கேன். எண்ணெய் லைட்டாக சூடானதும் நம்ம அதில் வந்துட்டு ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். ஒரு 1/4 டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி ஒரு 5 முட்டை தான் எடுத்துருக்கிறேன். ஸோ அதுக்கேற்ற மாதிரி உப்பு சேர்த்துருக்குறேன். ஒரு 1/2 டீஸ்பூன் மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுடலாம். இப்போ இது கூட நம்ம வேக வச்சுருக்க முட்டையை சேர்த்துடலாம். முட்டையில் நான் இடையிடையில் கோடு போட்டிருக்கிறேன். போட்டு லைட்டாக இதை நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நல்லா ஃப்ரை பண்ணியாச்சு. இப்போ இதை வேறு ஒரு பிளேட்டுக்கு நம்ம மாற்றி எடுத்து வச்சிடலாம். இப்போ அதே எண்ணெயிலே ஒரு 2 பெரிய சைஸ் வெங்காயம் கட் பண்ணி வச்சுக்கிறேன். அதை போட்டுக்கலாம். போட்டு நல்லா நமக்கு ப்ரௌன் கலரில் வரணும். அது வரைக்கும் இதை நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். இது கூடயே 2 பச்சை மிளகாவும் சேர்த்துக்கலாம். இப்போ நல்லா ப்ரௌன் கலரில் வரட்டும். இப்போ வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இது கூட நம்ம ஒரு மீடியம் சைஸ் பெரிய வெங்காயம் அரைச்சி வச்ச வெங்காயத்தை இதை சேர்த்துக்கலாம். இது கூடவே ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் சேர்த்துடலாம். நல்லா நம்ம வதக்கி விட்டுக்கலாம். வெங்காயம் இஞ்சி பூண்டுடைய பச்சை வாசனைலாம் போகணும். அது வரைக்கும் நல்லா நம்ம வதக்கிக்கலாம். இது கூடயே தக்காளி பேஸ்ட் சேர்த்துக்கலாம். ஒரு 2 பெரிய சைஸ் தக்காளியை அரைச்சி வச்சுருக்கிறேன். ஸோ அந்த பேஸ்ட்டு இதை சேர்த்துக்கலாம். தக்காளியுடைய பச்சை வாசனை போகட்டும். தக்காளி நல்லா வதங்கிடுச்சு. நம்ம இது கூட மசாலா சேர்த்துடலாம். 1 டேபிள் ஸ்பூன் மிளகாய்த்தூள், 1 டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள், ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துக்கலாம். இது எல்லாத்தையும் நல்லா வதக்கி நமக்கு எண்ணெய் பிரிஞ்சு வரட்டும். இந்த ஸ்டேஜ்லேயே கொஞ்சம் தயிர் சேர்த்துக்கலாம். தயிர் சேர்க்கும்போது நம்ம அடுப்பை நல்ல லோ ஃப்ளேமில் வச்சுட்டு தயிரை அடித்து சேர்த்துக்கோங்க. இல்லைன்னா தயிர் திரிஞ்சு போன மாதிரி ஆயிடும். ஸோ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நமக்கு எண்ணெயெல்லாம் நல்லா தெளிஞ்சு வரட்டும். மசாலாவுடைய பச்சை வாசனைலாம் போய் நமக்கு எண்ணெய் தெளிஞ்சு வரணும். ஸோ அது வரைக்கும் இதை நம்ம நல்லா குக் பண்ணிக்கலாம். இப்போ மசாலாலாம் நல்லா வதங்கிடுச்சு. இது கூட நம்ம கொஞ்சம் தேங்காய் பால் சேர்த்துக்கலாம். இந்த ஸ்டேஜில் உங்களுக்கு உப்புலாம் போதுமானு செக் பண்ணி பார்த்துக்குங்க. இந்த கன்சிஸ்டன்சி உங்களுக்கு போதுன்னா விட்டுருங்க. இல்லைன்னா இது கூட கொஞ்சம் சுடுதண்ணி சேர்த்துக்குங்க. பச்சை தண்ணி சேர்க்காதீங்க, சுடுதண்ணி சேர்த்துக்குங்க. நான் தேங்காய் பால் இந்த அளவுக்கு ஊற்றுறனால எனக்கு கரெக்டாக இருக்குது. நான் தண்ணி எதுவும் சேர்க்கலை. இப்போ ஒரு கொதி வரட்டும். ஒரு கொதிச்சு வரட்டும். இப்போ நமக்கு நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வரட்டும். அதுக்கப்புறம் நம்ம முட்டையை சேர்த்துக்கலாம். இப்போ எண்ணெய்லாம் நல்லா நமக்கு பிரிஞ்சு வந்துருச்சு. நம்ம வறுத்து வச்ச முட்டை இதில் சேர்த்துக்கலாம். கொஞ்சம் கருவேப்பிலை கொத்தமல்லி சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு ஒரு 2 மினிட்ஸ் அப்படியே இருக்கட்டும். என்னெல்லாம் தெரிஞ்சு நமக்கு முட்டை கிரேவி சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.
மீண்டும் உங்களை வேறு ரெசிபியில் சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.